ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். சங்கீதம் 145:18. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தானியேல் ஒரு ஜெப வீரன். அவன் தேவனை நோக்கி எல்லா சூழ்நிலைகளிலும் தினமும் 3 வேளையும் விண்ணப்பம் செய்கிறவர். தானியேல் எதிரிகளின் சூழ்ச்சியினால் சிங்கக்கபியில் போடப்பட்டார். முடிவு தானியேலுக்கு ஜெயமாயிருந்தது. தேவன் சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தாதபடிக்கு அவைகளின் வாயை தூதனை அனுப்பி கட்டி போட்டார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உண்மையாய் தேவனை ஆராதிப்பவர்கள் எதிரிகளின் சூழ்ச்சியினால் அக்னி சூளையில் போடப்பட்டார்கள். முடிவு அக்னி சூளையில் 4 பேர் விடுதலையாய் உலாவினார்கள். நேபுகாத்நேச்சர் எரிகிற அக்னி சூளையின் வாசலில் வந்து, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என சாட்சியும் பகிர்ந்தான். பிள்ளை இல்லாத அன்னாள் கர்த்தரை நோக்கி மனம் கசந்து மிகவும் அழுது விண்ணப்பம் செய்தாள். கர்த்தரின் சந்நிதியில் தன் இருதயத்தை ஊற்றினாள். கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். முடிவு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அவள் விரும்பியபடி சாமுவேலை கர்த்தர் தந்து மகிழ பண்ணினார். முழு இருதயத்தோடும் உண்மையோடும் கர்த்தரை நோக்கி பார்ப்பவர்களுக்கு அவர் அருகில் இருந்து பதில் அளிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாம் உண்மை. நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்பதில் எப்படி உள்ளோம் என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து சீர் செய்வோம். கர்த்தருடைய வருகை சமீபம். ஜெபம் செய்வோம். எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் கண்மணி போல காக்கும் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, நாங்கள் முழு இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்க எங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் ஒருமுகப்படுத்த உதவி செய்தல்ல ஜெபிக்கிறோம். எங்கள் பலனாகிய கர்த்தாவே, இந்த நாளை ஆசீர்வதித்து தர வேண்டும் எனவும், உங்க கிருபை எங்களை தாங்க வேண்டும் எனவும், எங்கள் கையின் பிரயாசங்களில் கூட இருந்து வழி நடத்த வேண்டும் எனவும், எங்கள் குடும்பத்திலும் தேசத்திலும் தேவ சமாதானம் நிறைந்திருக்க வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்களை மன்னித்து நாங்கள் இரட்சிப்பில் கலிகூறவும், எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக பாதுகாக்கப்படவும் தேவன் கிருபை தந்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு பிரியமானதை செய்து உமக்கு பிரியமான வழிகளில் நடந்து ஆரோக்கியம் சுகபலத்தோடு வாழவும், மனக்லேசங்கள், பாடுகள், வியாகுலங்கள், வேதனைகள், துன்பங்களில் உங்க பிரசன்னத்தை உணரவும், ஆறுதலையும் தேர்தலையும் பெற்று பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக திகழவும் அனுகிரகம் தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற மற்றும் சிறப்பான வைபவங்களை நடத்துகிற அனைவரையும் ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரின் எதிர்பார்ப்புகளை உங்க சித்தப்படி நிறைவேற்றி அவர்கள் ஆரோக்கியம் சுபலத்தோடும் ஆசீர்வாதமாகவும் நன்றி உள்ளவர்களாக வாழவும், ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், பொருளாதாரம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரின் வருமானம் அவர்களின் குடும்ப தேவைகளுக்கும் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்வுக்கும் போதுமானதாக இருக்கவும், வீண் செலவினங்களுக்கும் வட்டி கடனுக்கும் மது போதை பழக்கத்துக்கும் செலவிடப்படாமல் சத்ருவின் கண்ணிகளுக்கு விலக்கி காக்கப்படவும் மகிழ்ச்சியாய் வாழவும் உங்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கடந்த நாட்களில் எதிர்பார்ப்போடு காத்திருந்த நன்மைகள் கிடைக்கப்படாமல் வியாகுலத்தோடு கவலையோடு வாழுகிற மக்களின் வாழ்வில் சமாதானம் தந்தள்ளி அவர்கள் எதிர்பார்ப்பு நன்மைகளை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள தேவர் இரக்கம் செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், பிரிவினை ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படவும், பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும், பிள்ளைகள் முதியவர்களை கனம் பண்ணி சத்ருவை ஜெயங்கொண்டு பரிசுத்தமாக ஆசீர்வாதமாக வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்போடு பயணம் செய்யவும், கடலோர கிராம மக்கள் ஆசீர்வாதமாக, ஆரோக்கியமாக, பாதுகாப்பாய் வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், எழுப்புதலுக்கு ஆயத்தப்படவும், மக்கள் மூட பழக்க வழக்கங்களுக்கும் மாந்திரிக வல்லமையின் பிடிகளிலிருந்தும் ஆவி வணக்கங்களிலிருந்து விடுதலை பெறவும், இரட்சிப்பில் கலிகூறவும், ஆளுமை பொறுப்பில் இருப்போர் கர்த்தாவே உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் செயல்படவும், ஊழல், லஞ்சம், கலப்படம், விபச்சாரம், வேசித்தனம், பொய், களவு, மதவாதம், தீவிரவாதம் இல்லாத அமைதலான தேசமாகவும் மக்கள் சமாதானமான வாழ்க்கை வாழவும் பரிசுத்தப்படுத்தவும் ஜெபிக்கிறோம். மிஷினரிகள், ஊழியர்கள் நலன் காக்கப்படவும், தேவைகள் சந்திக்கப்படவும், கொடுக்கும் ஜெபிக்கும் உழைக்கும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.